ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியா பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழைப்பழங்களில் நிறைய வகை இருக்குது. அந்த நிறைய வகையிலையும் ஒவ்வொரு வகையான சத்துக்கள் இருக்குது. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது செவ்வாழைப்பழங்களோட பெனிஃபிட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது மட்டும் சாப்பிட்டாலே போதும், நம்மளோட உடம்புக்கு ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களையும் நம்ம ஈஸியாக தீர்க்கலாம். வாங்க அது என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய நண்பர்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். நீங்கள் இப்போ நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய வீடியோக்களை நீங்கள் ஒன்றுக்கொன்னே பார்த்துக்கொள்ளலாம். செவ்வாழை பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் 50% ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ உங்களோட குழந்தைகளுக்கும் இல்லை மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த பழங்களை சஜஸ்ட் பண்ணுங்கள். அடுத்தது கருவுற்ற பெண்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டிய பழங்களில் முக்கியமான ஒன்று இந்த செவ்வாழைப்பழம். வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்கு ரொம்பவே நல்லது. மூளை வளர்ச்சி மட்டும் இல்லை, நரம்பு மண்டலத்துக்கும் ரொம்பவே நல்லது. ஸோ கண்டிப்பாக இந்த பழத்தை பெண்கள் எடுத்துக்கிறணும். அடுத்து குழந்தை இல்லாத தம்பதிகள் கண்டிப்பாக இந்த பழங்களை தொடர்ந்து 40 நாட்கள் தேனில் ஊற வச்சு கொஞ்சமாக கட் பண்ணி தேனில் ஊற வச்சு தொடர்ந்து 40 நாட்கள் சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க டாக்டர்கிட்டலாம் போக தேவையே கிடையாது. 40 நாட்களில் கண்டிப்பாக குழந்தை தரிக்கும். அடுத்து செவ்வாழை பழம் தொடர்ந்து சாப்பிட்டு வரனால கல்லீரல் வீக்கம், கல்லீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே சரியாகும். கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தண்ணீர் அதிகமாக குடிக்காதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனை வரும். ஸோ அந்த பிரச்சனை ஏற்கனவே உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மருந்து எதுவுமே எடுத்துக்கிற வேணாம், செவ்வாழைப்பழம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அடுத்தது சிறுநீரகத்தில் கற்கள் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த செவ்வாழை பழங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்குமே நீங்கள் டேப்லெட் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, செவ்வாழைப்பழம் மட்டுமே சாப்பிட்டா போதும். அடுத்தது இரத்த ஓட்டம் சரியாக இல்லாத பர்சன்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இந்த செவ்வாழை பழத்தை எடுத்துக்கலாம். அதுக்காக நீங்கள் தனியாக டேப்லெட் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. செவ்வாழை பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாலே போதும், உங்களுக்கு இந்த பிரச்சனை சரியாயிடும். அடுத்தது இரத்த மூலம், வெளி மூலம், உள் மூலம் பிரச்சனை உள்ள எல்லாருமே கண்டிப்பாக தினமும் நீங்கள் இந்த பழங்களை எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாமே சரியாக இருக்கும். அடுத்தது மாலைக்கு நோய் உள்ளவங்களும் இந்த பழத்தை தொடர்ந்து 40 நாட்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். அடுத்தது என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பல் ஆடிக்கிட்டே இருக்குது, இல்லைனா பல் சொத்தை, பல்வலி இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுவும் நீங்கள் தொடர்ந்து 40 நாட்கள் இந்த பழத்தை எடுத்துகிட்டு வரலாம். 40 நாளுக்கு அப்புறம் கண்டிப்பாக தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது 40 நாளுக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரச்சனை நம்ம சொன்ன அனைத்து பிரச்சனைகளுமே சரியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்ததாக இப்போ இருக்க டீனேஜர்ஸ்க்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை தோல் அரிப்பு, சரும பிரச்சனை, தோல் அலர்ஜி. அந்த பிரச்சனை உள்ளவங்க டேப்லெட் எடுக்கவே எடுக்காதீங்க. தயவு செஞ்சு இந்த செவ்வாழை பழத்தை சாப்பிட்டுட்டு வாங்க. அந்த தோல் இருக்குல்ல, அதை தேய்ச்சி உங்களோட சருமத்தில் தேய்ச்சி குளிங்க. உங்களுக்கு அந்த அரிப்பு பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். அடுத்தது தொற்று கிருமிகள் சில பேருக்கு ஈஸியாக அட்டாக் ஆகிரும். ஸோ அந்த பிரச்சனை உள்ளவங்க கண்டிப்பாக செவ்வாழைப்பழம் சாப்பிட்டுவாங்க. உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே அதிகரிக்கும். அதுக்கப்புறம் இந்த செவ்வாழைப்பழம் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரனால உங்களோட மூளையோட ஆக்டிவ் அதோட திறனை அதிகரிக்க செய்கிறது இந்த செவ்வாழைப்பழத்தில் நிறையவே இருக்குது. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த செவ்வாழைப்பழத்தில். நம்ம ஏதாவது ஒரு பர்பஸ்க்கு சாப்பிட்டாலே மற்ற பிரச்சனைகள் கூட நம்மளுக்கு வராமல் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். நிறைய பேர் மாத்திரை எடுத்துகிட்ருப்பீங்க. தயவு செஞ்சு அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஒரு 40 நாட்கள் இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு வாங்க. உங்களோட பிரச்சனை சீக்கிரமாக சரியாயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய அழகு மற்றும் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.